இப்ப ஞானசேகரன்ற நபர் திமுகவில் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. திமுகவில் இல்லைன்னு சொன்னது மட்டுமல்ல, அவர் மீதான வழக்கின் விசாரணையை காவல்துறை இவ்வளவு வேகமாக முடித்தும் வைத்திருக்கிறது. அப்போ அவர் தண்டனை எடுக்கப்பட்ட குற்றவாளியாக இன்றைக்கு மாறி இருக்கிறார். அதற்கான கிரெடிட்ஸை காவல்துறை முதலமைச்சர் எடுத்துக்கிறாங்க. இப்பயும் எடப்பாடி என்ன கேட்கிறாங்க, அல்லது மற்றவங்க என்ன கேட்கிறாங்க, திமுக நடத்திய அராஜகத்துக்கு எதிராக நீதிமன்றமா விசாரணை நடத்தியது? நீதிமன்ற மேற்பார்வையில காவல்துறை தான் விசாரணை நடத்தியது. அப்போ காவல்துறை எப்படி ஆளுங்கட்சிக்காரர் ஒருத்தர் மேல விசாரணை நடத்தும்? அடிப்படை அறிவு வேண்டாமா? அப்போ அவர் மீது உள்ளபடியே நல்ல முறையில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றதை ஏத்துக்கிட மனசு இல்லாம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய ஆழ்மன வக்கரத்தை கிளறணும். அந்த வக்கரத்தை கிளறுவதற்கான வார்த்தை தான் யார் அந்த சார், யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க சும்மா நினைச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சினிமா தன்மையை அவர்களுக்குள் ஊக்குவிப்பதற்கான வேலையை தான் இந்த யார் அந்த சார். இப்ப நான் கேட்கிறேன், யார் அந்த சம்பந்தி? எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி வீட்டில் ஈடி ரெய்டு நடக்குது, ஐடி ரெய்டு நடக்குது. உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய மாவட்ட செயலாளராக இருந்த சேலம் இளங்கோவன், அவர் வீட்டில் ரெய்டு நடக்குது, அவருடைய சம்பந்தி வீட்டில் ரெய்டு நடக்குது. அடுத்த ஒரு மாசத்துல நீங்க டெல்லியில அமித்ஷாவை பார்க்க போறீங்க. அப்ப யார் அந்த சம்பந்தி? பதில் சொல்லணும்ல. உள்ள கேள்விகளுக்கு பதில் இல்லை, இல்லாத ஒன்றை கிளப்பி விட்டு வக்கரத்தை திணிக்க பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி.